Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் டாப்பிக்கில் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹையர் பிளான்ஸ் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ப்ராசஸ் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன்ஸ் நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டே தான் வரும். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் கிவ்ஸ் carbohydrate C6H12O6 ஓகேவா. குளுக்கோஸ் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ அப்போது இந்த ப்ராசஸில் எப்படிலாம் நடக்குது, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எதெல்லாம் தேவை, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் எந்த ஆர்கனலில் தான் நடக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். அதில் லைட் ரியாக்ஷன்ஸ் டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது 2 பார்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பார்ட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் சம் வேரியஸ் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இதெல்லாம் நீடு அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃபுட் அப்படின்றது தேவை. அந்த ஃபுட்டுக்கு யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா பிளான்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அப்போ க்ரீன் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஆல் அதர் ஆர்கானிசம் டிபெண்ட் ஆன் தம் ஃபார் த நீட்ஸ். மித்த ஆர்கானிசம் பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபுட்டுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து ஃபுட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எது மூலிமா அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா ஃபுட் மேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆட்டோட்ரோப்ஸ் தான் இங்கே சொல்கிறோம். ஓகேவா? ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்றது ஃபவுண்ட் ஒன்லி இன் பிளான்ட்ஸ் அண்ட் ஆல் அதர் ஆர்கானிசம். ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் பிளான்ட்ஸ் அண்ட் ஆல் அதர் ஆர்கானிசம் த டிபெண்ட் ஆன் க்ரீன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட் ஆர் எட்டிரோட்ரோப்ஸா. ஸோ 2 விதமான ஆர்கானிசம் வந்து சொல்லுவாங்க. ஒன்று ஆட்டோட்ரோப்ஸ், இன்னொன்று எட்டிரோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்றது அவங்களா ஓனாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க ஃபுட்டுக்காண்டி, அவங்களால ஓனாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது பட் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து எட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலியமாக ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றத இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸை ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் என்னது, நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ன்றது ஃபார்ம் ஆகுது. அந்த கார்போஹைட்ரேட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ அப்போ லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எர்த்தில் இருக்கிற எல்லா லிவிங் ஃபார்ம்ஸுமே சன்லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க ஃபார் எனர்ஜிக்கு. ஸோ அப்போது அந்த பிளான்ட்ஸ் மூலயமா அந்த சன்லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணுது. அந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து தேவை. அந்த எனர்ஜி அப்படின்றது சன்லைட் மூலயமா அந்த எனர்ஜியை எடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது இஸ் இம்பார்ட்டன்ட். 2 ரீசன்காண்டி ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எர்த்தில் எல்லாத்துக்குமே ஃபுட் சோர்ஸாக இருக்கிறது. ஃபுட் சோர்ஸுக்காக ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து தேவை. அதே மாதிரி இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலிமா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது பை க்ரீன் பிளான்ட்ஸ். ஸோ இது 2 ரீசன்காண்டி ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எர்த்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபுட்டாக வந்து ஃபுட் சோர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறாங்க த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா. அப்படி அந்த க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அந்த ஆக்சிஜனை நம்ம யூஸ் பண்ணி சர்வை பண்ணுறோன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ நிறையா வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இது இருக்கிறனால இது வந்து இப்போ ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னா ஸ்டார்ச் ஃபார்மேஷன்ஸ். ஸோ 2 விதமான லீஃப், ஒன்று வேரிகேட்டட் லீஃப், இன்னொன்று நார்மல் லீஃப் எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் பேப்பர் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் பேப்பர் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு பாட்டட் பிளான்ட்டை எடுக்கிறீங்க. ஒரு பாட்டட் பிளான்ட்டை வந்து டீஸ்டார்ச் பண்ணுறோம். டீஸ்டார்ச்ன்றது அது
அது வந்து ஒன் டே ஃபுல்லாக டார்க் ரூமில் வைக்கிறோம். ஓகேவா, ஒன் டே ஃபுல்லாக டார்க் ரூமில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த ஸ்டார்ச் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் தானே ஸ்டார்ச், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, பிளான்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்குவாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஸ்டார்ச் இல்லாமல் ஆயிரும். இப்போ அந்த பாட்டர் பிளான்ட்டை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு லீஃப், அந்த லீஃபை வந்து கவர் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பிளாக் பேப்பர் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிட்டு ஒன் டே ஃபுல்லாக சன்லைட் சோர்ஸ் கிட்ட வைக்கிறோம். வைக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லீஃபை வந்து கட் பண்ணி எடுக்கிறீங்க. நம்ம கவர் பண்ணால் அந்த பிளாக் பேப்பரில் கவர் பண்ண அந்த லீஃபை வந்து கட் பண்ணி எடுத்து வாட்டர் பாத் வந்து பண்ணுறோம். வாட்டர் பாத் அப்படின்னா ஆல்கஹால் வாட்டர் பாத் வந்து பண்ணுறோம். ஸோ ஒரு வெசல், அதுக்குள்ளே வாட்டர், அதுக்குள்ளே இன்னொரு வெசலில் ஆல்கஹால் போட்டுருங்க. ஆல்கஹாலை டேரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது, டேரெக்டாக ஹீட் பண்ணால் வெடிச்சிடும். ஓகேவா, அப்படி ஆல்கஹால் வாட்டர் பாத் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லீஃபை வந்து அதில் போடுறீங்க. அப்போ அதில் இருக்கிற குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுது. ஸோ அதில் வந்து கலர்லெஸ்ஸாக மாறிடுது அந்த லீஃப். ஓகேவா, கலர்லெஸ்ஸாக மாறினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அயோடின் ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அயோடின் அப்படின்றது எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அயோடின் ரியேஜெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம பிளாக் பேப்பரில் கவர் பண்ணியிருப்போம்ல அந்த லீஃபில், அந்த இடத்த தவிர ரிமைனிங் பார்ட்டில் எல்லாமே ப்ளூ பிளாக் கலர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன்லைட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு சன்லைட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இந்த சன்லைட்டோட இம்பார்ட்டன்ஸை பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஒரு பாட்டட் பிளான்ட்டை எடுக்கிறீங்க, அந்த பாட்டட் பிளான்ட்டை டீஸ்டார்ச் பண்ணுறோம். டீஸ்டார்ச் பண்ணிவிட்டு ஒரு சன்லைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி சில செட்டப் பண்ணுறோம். ஓகேவா, அந்த பாட்டட் பிளான்ட்டில் ஒரு லீஃபை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த லீஃபை வந்து என்ன பண்ணுறீங்க, ஹாஃப் லீஃப், அந்த லீஃபோட ஹாஃப் பார்ட்டை ஒரு பாட்டிலுக்குள்ளே விட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிடுறோம். ஓகேவா, அந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை எடுக்கிறோம். அந்த பாட்டிலுக்குள்ளே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறோம். அப்போ அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ரோல் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற ஆக்சிஜனையும் கன்சியூம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியே இருக்கிற ஆக்சிஜனை அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணுவாங்க, வெளியே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஒன் டே ஃபுல்லாக சன்லைட்டில் வைக்கிறாங்க. திரும்ப அதை எடுத்து ஆல்கஹால் வாட்டர் பாத் பண்ணுறாங்க. அடுத்து அயோடின் ரியேஜெண்ட் ஆட் பண்ணுறாங்க. சில நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே விட்ட அந்த பாட்டில் வந்து என்ன ஆகலை, ப்ளூ பிளாக் கலர் ஃபார்ம் ஆகலை. சன்லைட்டில் இருக்கிற அந்த பாட்டட் பிளான்ட் அந்த லீஃபில் மட்டும் ப்ளூ பிளாக் கலர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அப்படின்னா ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜோசப் ப்ரீஸ்லி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1770 க்ரீன் பிளான்ஸோட க்ரோத்துக்கு யார் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ யார் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ப்ரீஸ்லி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு இந்த இயர் 1774. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். ஆமாம் தானே. ஸோ ஒரு பெல் ஜார் மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேண்டில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எலியை வந்து அதில் வச்சுட்டு கவர் பண்ணிடுறோம். அந்த கேண்டில் என்ன ஆகும், இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் அது எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆயிடுது. அப்போ இந்த கேண்டில் ஆஃப் ஆனோடனே இந்த எலி வந்து சஃபகேட் ஆகி டெத் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே கேண்டில் வைக்கிறாரு, எலி வைக்கிறாங்க, அதே மாதிரி மின்ட் லீஃபை வைக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா கேண்டிலும் எரியுது, எலியும் வந்து சாகலை. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மின்ட் லீஃப் வந்து என்ன பண்ணுது, கேண்டில்லேருந்து ரிலீஸ் ஆன அந்த ஏர், அதே மாதிரி அந்த மவுஸ்லேருந்து ரிலீஸ் ஆன ஏர், ஓகேவா, ஃபவுல்டு ஏரை திரும்ப என்ன பண்ணுறாங்க, இந்த மின்ட் லீஃப் வந்து ரீஸ்டோர் பண்ணி திரும்ப கொடுக்குறனால அது வந்து எலியும் சாகலை, கேண்டிலும் போர்ன் ஆகுது அப்படின்றத இதுலேருந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே சொல்கிற பிரின்ஸ் ப்ரீஸ்லி சொன்ன ஹைப்போதசிஸ் என்ன அப்படின்னா பிளான்ட் ரீஸ்டோர் டு ஏர் வேர் வாட் எவர் ப்ரீத்திங் அனிமல்ஸ் அண்ட் பர்னிங் கேண்டில்ஸ் ரிமூவ். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவர் ப்ரீஸ்லி சொன்ன ஹைப்போதசிஸ். இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை நெக்ஸ்ட்டு யார் பண்ணி பார்க்குறா அப்படின்னா ஜான் இன்கன் ஹவுஸ். ஸோ இவர் வந்து சன்லைட்டில் வச்சு பண்ணாரா, யார், ப்ரீஸ்லின்றவர். ஸோ அதே மாதிரி ஜான் இன்கன் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செட்டப்பை டார்க்லையும் இன்னொரு செட்டப்பை சன்லைட்லையும் பண்ணுறாங்க. அப்படி டார்க்கில் வச்சு பண்ணும்போது கேண்டில் வந்து ஆஃப் ஆயிடுது, எலியும் வந்து என்ன பண்ணுது, செத்து போயிடுது. மின்ட் லீஃப்னால ரீஸ்டோர் பண்ண முடியலை அந்த ஏரை.
அதே வந்து லைட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, இன்கென் ஹவுஸ்ன்றவர் அக்வாட்டிக் பிளான்ட்டில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பீக்கரு, ஸோ இதில் வந்து ஒரு ஐடியலா அப்படின்ற பிளான்ட் லீஃபை வந்து எடுக்கிறீங்க, ஒரு பிளான்ட் எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபனலை வந்து என்ன பண்ணுறீங்க, இப்படி பிளேஸ் பண்ணிடுறோம். இதில் வந்து ஒரு டெஸ்ட் டியூபை வந்து வச்சிடுறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சன்லைட்டில் வைக்கும்போது இந்த ஹைட்ரலா பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு பபுள்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணுது. அந்த பபுள்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் டியூப்பில் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டெஸ்ட் டியூப்பில் கலெக்ட் பண்ணும்போது அந்த பபுள்ஸில் வந்து ஃபயர் அந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அது பேர்ன் ஆகுது, ஃபயராக வருது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அந்த இது வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அங்கே ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற இந்த இன்கென் ஹவுஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இவர் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூலியஸ் வான் சாக் 1854 ஜூலியஸ் வான் சாக்குன்றவர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளான்ட் வளரும்போது குளுக்கோஸ் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது, அது வந்து ஸ்டோர் ஆகும்போது ஸ்டார்ச்சாக ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போது இவர் லேட்டராக ஸ்டடி பண்ணும்போது பிளான்ட்டில் ஒரு க்ரீன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்குது, அதுதான் வந்து குளோரோஃபில் அப்படின்றது. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஒரு ஸ்பெஷல் பாடியாக குளோரோபிளாஸ்ட், அது பிளான்ட் செல்குள்ளே இருக்கும். அந்த குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட் வந்து இருக்குது. இதுதான் வந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்கே சொல்கிறாங்க அப்படி குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அப்படி குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும்போது ஸ்டார்ச்சாக வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்றத ஜூலியஸ் வான் சாக் 1854 சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா TW எங்கல்மன் 1843 to 1909 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரிசம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், விப்ஜிஆர் அப்படின்ற கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு பீக்கர், இந்த பீக்கரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏரோபிக் பாக்டீரியாவை சஸ்பென்ஷனாக ஆக்கிடுறாங்க. ஸோ அப்படியே டிசால்வ் மாதிரி பண்ணிடுறாங்க. ஓகேவா? இதில் கிளாடோஃபோரா அப்படின்ற ஒரு ஆல்கேவை வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆல்கே க்ரீன் ஆல்கே, ஒன் ஆஃப் த க்ரீன் ஆல்கே. அப்போ இது என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுமா, அந்த ஆக்சிஜனை இந்த ஏரோபிக் பாக்டீரியா கன்சியூம் பண்ணுது. அப்போ எந்த இடத்துல போய் இந்த ஏரோபிக் பாக்டீரியா அதிகமாக போய் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா ப்ளூ லைட் ரீஜன்லையும் ரெட் லைட் ரீஜன்லையும் அக்குமுலேட் ஆகுது. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மேக்ஸிமமாக எந்த லைட் ரீஜனில் நடக்கும் அப்படின்னா ப்ளூ லைட் ரீஜனையும் ரெட் லைட் ரீஜனையும். அதோட நானோமீட்டர் ரேஞ்ச் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 400 to 700 நானோமீட்டர் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது குளோரோஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மேக்ஸிமமாக நடக்கிறது எதில் அப்படின்னா ப்ளூ அண்டு ரெட் லைட் ரீஜன். அதோட நானோமீட்டர் 400 to 700 நானோமீட்டர் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை தான் வந்து இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் கிடைக்கிற அந்த டோட்டலாக ஈக்குவேஷன் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட், கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஆக்சிஜன்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா கார்னலிஸ் வான் நீல். ஸோ கார்னலிஸ் வான் நீல்ன்றவர் ஒன் ஆஃப் த மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் என்ன எதில் வச்சு ஸ்டடி பண்ணுறாரு அப்படின்னா பர்பிள் அண்ட் க்ரீன் பாக்டீரியாவில் ஃபோட்டோசிந்தசிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்குறாரு, லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட். ஹைட்ரஜன் அப்படின்றது ஹைட்ரஜன் ஃப்ரம் அ சூட்டபிள் ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட் அண்ட் ரெடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட். ஹைட்ரஜன் வந்து டோனராக இருக்குது. ஓகேவா? ஹைட்ரஜன் டோனராக யார் இருக்கா அப்படின்னா சம் ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்த ரியாக்ஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ரீன் பிளான்ஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் பிளான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனை கொடுக்குது. ஹைட்ரஜன் டோனாராக இங்கே யார் இருக்கா அப்படின்னா க்ரீன் பிளான்ட்ஸ்க்கு வாட்டர், அங்கே ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகுது. அதே சம் ஆர்கானிசம் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணலை. சில ஆர்கானிசம் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாம். அதே மாதிரி இதே பர்பிள் அண்ட் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் டோனாராக அங்கே யார் இருக்கா அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட். ஓகேவா? இங்கே ஆக்சிடேஷன் ப்ராடக்டாக சல்ஃபர் ஆர் சல்ஃபேட். க்ரீன் பிளான்ஸில் ஆக்சிடேஷன் ப்ராடக்டாக ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் டோனாராக வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் டோனாராகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து க்ரீன் அண்ட் பர்பிள் க்ரீன் பாக்டீரியாவில் ஹைட்ரஜன் டோனாராக ஹைட்ரஜன் சல்ஃபைடும், ஆக்சிடேஷன் ப்ராடக்டாக எதை சொல்கிறாங்க சல்ஃபரும் சல்ஃபேட்டும். இது டிபெண்ட் ஆன் ஆர்கானிசம் அண்ட் நாட் ஆக்சிஜன்.
இவர் என்ன வந்து இன்ஃபர் பண்ணி சொல்கிறார் அப்படின்னா ஒன்லி க்ரீன் பிளான்ஸ் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. கம் ஃப்ரம் வாட்டர், நாட் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு. அப்படி அந்த ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும்போது எதுலேருந்து ரிலீஸ் பண்ணுமா? வாட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகுமே தவிர கார்பன் டை ஆக்சைட்லேருந்து அந்த ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகாது. ஒன்லி க்ரீன் பிளான்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி தான் மித்த ஆர்கான்ஸுமே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க. க்ரீன் ஆல்கே, சைனோபாக்டீரியா இதெல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி க்ரீன் பிளான்ஸ் மட்டும்தான் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஆக்சிஜன் எதுலேருந்து தான் ரிலீஸ் ஆகுதான்? வாட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகுமே தவிர கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ரிலீஸ் ஆகலை. இதை தான் வந்து லேட்டராக ரேடியோ ஐசோடோப் டெக்னிக் வச்சு என்ன பண்ணுறாங்க, ப்ரூவ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷனா இதுதான். 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 12 வாட்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட், C6H12O6 ப்ளஸ் 6 வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ளஸ் 6 ஆக்சிஜன் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் அப்படின்றது வாட்டர்லேருந்து தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத ரேடியோ ஐசோடோப் டெக்னிக்கில் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நாட் அ சிங்கிள் ஸ்டெப் பட் மல்டி ஸ்டெப் ப்ராசஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் சன்லைட்டோட இம்பார்ட்டன்ட், கார்பன் டை ஆக்சைடோட இம்பார்ட்டன்ட், அதோட எக்ஸ்பிரிமெண்ட்டு, ஹாஃப் லீஃப் அண்டு பிளாக் பேப்பர் எக்ஸ்பிரிமெண்ட், அதுக்கப்புறம் ப்ரீஸ்லீப் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட், யாரோட இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஜான் இன்கண்ட் ஹவுஸ் சன்லைட் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் நடக்குது, டார்க்கில் இந்த ப்ராசஸ் நடக்கலை. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து ஜூலியஸ் வான் சாக்குன்றவர் குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸ்பெஷல் பாடி மூலியமாக, அதுதான் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து TW எங்கல்மேன் ப்ரிசம் எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு ஒன்லி ப்ளூ அண்ட் ரெட் லைட் ரீஜனாக மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அதே மாதிரி கார்னலிஸ் வேன் நீல் சொன்ன எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ஒன்லி க்ரீன் பிளான்ஸ் மட்டும் தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், கம் ஃப்ரம் வாட்டர் நாட் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு இதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஸோ ரிமைனிங் பார்ட்டில் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ரிமைனிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து 11th பார்ட் வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நிறையா வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.